ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இறைவனிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 11வது வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வு வழியாக இறைவன் நம்மை சிந்திக்க அழைப்பது முதல் வாசகமாக குருந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே புனித பவுல் குருந்தியரை மக்களுக்கு சொல்கின்ற வார்த்தை இதுதான். அன்பர்களே, மாசிதோனியா திருச்சபையை பற்றி உங்களிடம் நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வறுமையில் வாடிய பொழுதும், அவர்களுக்கு ஒண்ணுமில்லாமல் இருந்த பொழுதும், நாங்கள் இறைவனை அறிவிக்க சென்ற பொழுது தங்களால் இயன்றவற்றை, ஏன் அதற்கு மேலாக கூட எங்களுக்கு கொடுத்தார்கள். அதை போலத்தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இறைவனுக்கு உரியதை நீங்கள் கொடுக்க வேண்டும். இறைவன் பணியை செய்கின்றவர்களுக்கு நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் சேர்த்து வைப்பதனால் நமக்கு வாழ்வு வந்து விடாது. செல்வராய் இருப்பதனாலும் நமக்கு வாழ்வு வந்து விடாது. இருக்க போவதோ சில காலம்தான் இந்த பூமியிலே. அதுவரை இருப்பதை எல்லாரோடும் பகிர்ந்து கொடுத்து இறைவனுக்குரிய மக்களாக வாழத்தான் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய நற்செய்தி வழியாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கே நீங்கள் அன்பு செய்வீர்களானால், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கே நீங்கள் வணக்கம் செலுத்துவீர்களானால், மற்றவர்களுக்கு மேலாக நீங்கள் என்ன செய்து போகிறீர்கள்? இருக்கின்றவரை எல்லாருக்கும் ஏற்றவர்களாக, உரியவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். அதைதான் கடவுள் நம்மிடம் வந்து எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இறைவனுடைய அருள் நம்மிலே தங்கி இருக்கிறது என்றால், அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவர் செல்வராய் இருந்தும் நமக்காக ஏழையானார், அவர் உத்தமராக இருந்தாலும் நமக்காக பாவியானார். ஏனென்றால் பாவிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்திய சுலகம் பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து நம்மவர், நமக்கானவர், நம் பாவங்களுக்காக, நம் திணைகளுக்காக தன்னுயிரை கொடுத்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக இருக்கின்ற நாம் அவரை போல இருப்பதுதானே அழகு. தந்தையை போல பிள்ளை இருப்பதுதான் அழகு. அதனால் நம் தந்தை இயேசு கிறிஸ்துனுடைய வழியிலே நாம் செல்ல முயற்சி செய்வோம். இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம், இல்லாதவர்களுக்கு இருப்பதையும் கொடுப்போம். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். ஆமேன்.